வீட்லயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோன்னா நூடுல்ஸை சேர்த்துருங்க. நூடுல்ஸ் 90% வெந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நூடுல்ஸில் இருக்கிற தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நூடுல்ஸில் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பச்சை வாடை போகட்டும். 2 வெங்காயம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வெங்காயத்தை லைட்டாக வதங்க விடுங்க. கலர் சேஞ்ச் ஆக தேவையில்லை. கேரட், கேப்சிகம், கேபேஜ் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு காய் நல்லா வதங்கி வரட்டும். காய் வதங்கின பிறகு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் வினிகர், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே நூடுல்ஸை சேர்த்து கலந்து விட்டுட்டு எடுத்தோன்னா நம்மளோட வெஜ் நூடுல்ஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி